அப்போ நம்பர்லேருந்து கோல் வந்து அப்போ ஆன்சர் பண்ணிக்காச்சா தம்பி கிருஷ்ணா நாங்கள் இப்படி வெளிநாட்டால் வந்தாங்க இப்படி போகிற கொஞ்சம் காசு இல்லாமல் நிற்கிறோம் அவசரமாக ஒரு உதவி செய்வீங்களோண்டு என்னண்டா அங்கே 3 பேருக்கும் கொண்டு வர பாத்ரூம் அவன் அக்னி போனான்டா ஒரு 20 நிமிஷம் செஞ்சு குளிக்கிறதுக்கு இல்லை நாங்கள் இவளுக்கு எத்தனை வயசு எங்களை மதிக்க சொல்லி உங்களோட வயசையோ பாருங்க கண்ணாடியை கலட்டி தான் மதிக்கலாம் மதிங்க திரும்புங்க இப்படி சைட்டுக்கு இப்படியா மற்றப்போ திரும்புங்க ரைட் ஓகே கீழே குனிங்க தலையை நட்டு கிடக்க இல்லை தானே பக்கா பிரான்ச்சு பேர் 32 சொன்னேன் 8 வருஷம் வித்தியாசம் அப்போ 12 வயசுல 8 கூட்டி 55 வயசு அக்கா உங்களால் எடுக்க வேணாம் இப்படி கேமரா அவங்க எடுத்தானே யார் அதுக்கப்புறம் ஒரு இடம் முடியாது கொஞ்சம் வீடு இருக்கு அக்கா காட்டிடுவோம் என்ன லட்சுமி கடாச்சமான மூமெண்ட் வேணுமா எங்களோட வீடியோ அதை வேற அடிக்கிறீங்க என்ன பிரச்சனைனா உண்மையை சொல்றேன் உங்களுக்கு நான் சவரமாய் பல உண்மையை சொல்றேன் நாங்களும் இப்ப விசாரிச்சுக்கொண்டு இருக்கோம் பார்த்தோன்னு இருக்கோம் என்ன வேலைன்னு கேட்குறாங்க சரிதானே அப்போ டியூட்டி பண்ணா போல எதால வந்த நீங்க கேட்குறாங்க அடுத்த கேள்விக்கு அவள் இங்கிலீஷில் பேசுகிறாள் என்ன கண்டுபாட்டுக்கு ஐ டோன்ட் லைக் யுவர் பிஹேவியர் யூ அக்னியை நாங்கள் கேட்கணும் அண்ணா கேட்போம் ஆனால் அக்னி இந்த பிள்ளை இந்த இடம் இது அக்னி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ், அக்னி, நான் சுதன். எங்கடா சுமதியை காணல? சுமதி ஒளியக்கூடிய உருவம் ஒளியலாம். என்ன கார் சின்னோடையா தெரியுது இல்லையா? சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டத்துல சுமதி இடையில காட்டும், ஒரு சண்டை கட்டத்துக்கு ரைட். அப்போ வந்து நாங்கள் நேற்று வந்து சரியா ஒரு 7 மணி இருக்குமே 7 மணி இருக்கும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு நாங்கள் அந்த சீமெந்தலுக்காண்டி வந்துட்டு கடையாக தெரிஞ்சுக்கொண்டிருக்கோம். ஒரு நம்பர்லேருந்து கோல் வருது. அப்போ அந்த டைம் பயங்கரமாக டென்ஷனில் இருந்தாங்க வந்து. அப்போ நம்பர்லேருந்து கோல் வந்து அப்போ ஆன்சர் பண்ணிக்காச்சா தம்பி கிருஷ்ணா நாங்கள் இப்படி வெளிநாட்டால் வந்தாங்க இப்படி போகிற கொஞ்சம் காசு இல்லாமல் நிற்கிறோம் அவசரமாக ஒரு உதவி செய்வீங்களோண்டு கவிதாசி சொன்னது நேரங்காலத்தை மனுஷன் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் தேட இடம் இல்லை இது. ஓ ரைட் ஓமண்ணா சொல்லுங்க. என்ன ஒரு 5 நிமிஷம் தாடி ராஜாப்பில் கொஞ்சம் அடிக்கிறேன். இல்லை இல்லை அப்படி இல்லை என்னண்டா கடைசியில் சொல்லி போட்டார் வெளிநாடு பிரதையும் தான் ஏதாவது ஒரு சாமான் இல்லாமல் வர போறீங்க இருப்பேன் ஒரு 3 அப்பல் வண்டி எடுத்து போட்டேன். அதுதான் முட்டைக்கு சரிதானே. அப்போ அண்ணா சொன்னார் கிருஷ்ணா கட்டாயப்படுங்க மறக்காமண்டு. பிறகு ஒரு 9 அப்படி கால் பண்ணி கதைக்க வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ண வாரோம்னு சொல்ல நான் அவங்கள சொன்னேன்ல நாங்கள் வாரோம்னு சொல்ல இல்லை பிரச்சனை இல்லை நாங்களே வாரோம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி நீங்கள் எதுக்கு ஒரு 10 மணிக்கு பிறகு வாங்க 11 மணிக்கு உள்ளே வாங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் தெரியும் தானே நாங்கள் நார்மலாக 9 மணி பிறகு தான் எழும்புவோம். அண்ட் வந்து வீட்டை வேறு யாரும் வந்து நிற்பாங்க. அப்போ அதுகளை எல்லாம் சமாளித்து போட்டு தான் நீ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சரியா சொன்னா எனக்கு ஞாபகம் இருந்தேன் நீங்கள் வருவீங்கண்டு. ஆனால் நீங்கள் வர முன்னா எழும்பி வெளியில் வரோம் அந்த படம் பழி அனுப்பினோம் தானே ஐயா ஐயா அந்த மாதிரி வந்து நல்ல ஆடம்பர இல்லையா நாங்கள் நீ அடிச்சா எடுக்க மாட்டார் ஆட்டோ காட்ட ஒரு நிமிஷம் அப்படியா அந்த நான் சொன்னேன் சீமெண்ட்காரன் நேற்று உனோட கைக்கா நீங்க எடுத்து இப்போ அவனோட கைக்கா நீங்க உள்ளுக்கு இருக்கீங்க உனக்கு உங்களுக்கு கண்டமோ. ஹலோ ஓவன் எவடம் வெள்ளை தாண்டி வந்துருக்கீங்க. சரி ஓகே இங்கே பருத்துக்கு வந்துட்டு அடிக்க சொல்லுவோம். நான் போன பண்ணிடுறேன். சரி ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு சிரிப்போட ஒரு பயம் கோதாரி விழுவாங்க போனாண்டா என்ன சீமெண்ட்டை கொண்டு வந்துட்டு கொண்டு போகவே இல்லை. சரி அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அக்காக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க வந்து 10 மணிக்கு கால் பண்ண வீட்டை ஒரு 5 பேர் அந்த டைமில் 5 பேரும் வந்து சாதாரண ஆக்கள் இல்லை 5 பேரும் ஒவ்வொரு மனநிலைமையில இருக்கிறார்கள். இன்றைக்கு வீடியோ போடுவேன்னு பாருங்க சரிதானே அப்படி யோகா இருக்கும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ பேரையும் நாங்கள் சமாளிச்சு போட்டோம். அதில் சுயசாலை ஒரு அண்ணாவரால் வந்தவர். அப்போ அவருடைய காஜனை போட்டு உண்மையிலே அவங்களோட ஹைக்கேக்கிலே நாங்கள் மூங்கழுவே இல்லை. இனி உங்களையும் எடுத்தோம்னு சொன்னால் சரி அவையிலனாலும் பரவாயில்ல எல்லாரும் ஆம்பளைகள்
இனி அக்காண்ட குரலை பார்க்க வர கொஞ்சம் உலகமால் மேய்க்கிடந்தது. அப்போ நான் சரியில்லை தான் குளிச்சு முழுகி போட்டு போட்டு தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னா அரை மணி நேரம் உங்களை நிற்க சொன்னான்னு பாருனண்டு. என்னண்டா அங்கே 3 பேருக்கும் முண்டு வாங்க பாத்ரூம் அவன் அக்னி போனான்டா ஒரு 20 நிமிஷம் செல்லு குளிக்கிறதுக்கு இல்லை. அப்போ அது எல்லாத்தையும் முடிச்சு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வேற 1 மணி நேரம் சென்று போடுது. இனி அப்போ அக்காவை கால் பண்ணி கேட்டேன் எவ்வளோ நிற்கிறீங்களா? அக்கா சொன்னால் அந்த நீங்கள் வேண்டியல் பழக்கடை அந்த அம்மா இந்த கடைக்கு முன்னே நிற்கிறேன். நீ என்ன செய்கிற சமாளிக்க தான் வேணும். ஒரு 3 டப்புள் வாங்க கொண்டு பகடிக்கு தான் சொன்னால் நான் உண்மையாக வாங்கிட்டாங்க. ஆனால் அது பகடின்னு சொல்லல ஏனண்டா உண்மையாக சாப்பிடுறது தானே லைட்டாக வயிறு மெரிய துவங்கிட்டு. அப்போ ஒரு பச்சை அப்பளம் போட்டால் தான் ஒரு கொஞ்சம் நேரம் சமாளிக்கலாம்ன்றோட டக்குன்னு வேண்ட சொன்னான். ரைட் அப்போ இப்போ ஆக்கள் அப்படியே டவுனுக்கு ஏற்றி கொண்டு வந்து ஒரு மெரகணலுக்களை வச்சு இப்போ கதைச்சி கொண்டிருக்கோம். சரி தானே? எங்களோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ அண்ணா கிட்ட இன்ட்ரொடக்ஷன் வந்து நாங்கள் கேட்போம். சரி தானே? ஓகே. அப்போ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு. ஓகே. அந்த கண்ணாடி ஏண்டா பண்ணிட்டு வேண்டு நீ போடுற இல்லைண்டா? அதுக்கு ஒன்றும் தெரியல. ரைட். அப்போ இப்போ நாங்கள் மெயின் சாப்டருக்குள்ள வருவோம். சரி தானே? ஓகே. அப்போ அண்ணாண்ட பேர் என்னன்னா? சுதன். உங்களோட அண்ணாண்ட இல்லை உங்களோட எந்த பேர் தான் உங்களோட பேர் சுதன். அண்ணா சுதன் நீங்க இல்லை நீங்க வீடியோ நிப்பாட்டி கொடுப்பேன். நாங்க அண்ணாண்ட பேர் என்னண்டா அண்ணா சுதன். அப்போ அதான் நான் சொன்னா அண்ணாண்ட இல்லை உங்களோட பேர் தான் கேட்டேன். ரைட். அப்போ அக்காண்ட பேர் என்ன? எல்லாரும் அக்கா சுமதி என்று சொல்லிடல. ஓ இதில் என்ன யோக்கண்டா அப்போ நான் கேட்டேன் நீங்கள் அப்போ எங்கே நின்று வாரீங்கண்டா கொழும்புல எங்கட யார் இருக்கிறவங்க சரி அதையும் சொல்லுங்க. நல்ல யோக்கண்டு அண்ணா. ஓ அப்போ கொழும்புல எங்கட அண்ணா மண்ணி மிதிக்குன்னா 2 பேரும் டாக்டர் தான். பின்ன அங்கே நின்றுட்டு வந்தேன்ட்டு. இப்போ நான் சொன்ன வந்து கொழும்புல எங்கே நின்றுட்டு நான் கேட்டேன் அண்ணா நீ என்ன செய்யணும்னு கேட்குது. இது வந்து அந்த அந்த கதை தானே. ஐயோ அந்த பூட்டோரு எலியோண்டு பூந்துதா பார்த்து அது அவன் இதே கதை அப்படித்தான். விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? அண்ணா என்னென்ன நேத்தி கடவுள வந்தாலோ சரியா இல்லை. அப்ப என்ன அலுவலா அண்ணா வந்தீங்க பிரான்ஸால? சும்மா வந்தேன் 2 தரம் வந்துட்டேன். 3ஆம் தரம். பிரான்ஸ் போய் எத்தனை வருஷம் அப்ப நீங்க? நாங்க வந்து 24 வருஷம். இவர் 24 வருஷம். நான் 32 வருஷம். என்னப்பா நீங்க பிறந்தே 24 வருஷம் 32 வருஷம் தான் பெரும்போது பிரான்ஸ் இப்ப 24 வருஷம் அங்கதான் கல்யாணம் முடிச்சாங்க. நான் 32 வருஷம் 24 வருஷம் 4 வருஷமா? அப்ப நானும் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி ஒரு கட்டத்தோட வெளிநாட்டு போயிடும் போல. வயது நாக்கள் மாதிரி வந்துடும் போல. கொஞ்சம் 50 ஆனாலும் சரி இதெல்லாம் தொங்கும் இப்படி. நாங்க இவளுக்கு எத்தனை வயசு எங்களை மதிக்க சொல்லி உங்களோட வயசு பாருங்க கண்ணாடியை கலட்டி தான் மதிக்கலாம். மதிங்க பாப்போம். திரும்புங்க இப்படி சைட்டுக்கு இப்படியா? மட்டப்ப வந்து தெரியும். ரைட். ஓகே. குனிங்க தலையை நட்டு கிடக்க இல்லை தானே? ஒன்றும் இல்லை. ஒன்று அக்னியை வெளுத்து பாருங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு ஆள் தான். எத்தனை வயசு பிள்ளைக்கு? சொல்ல மாட்டேன். அக்கா இந்த பிரான்ஸ் போன கணக்கை பார்த்தா பிடிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து நீங்க கேட்பான் உங்களுக்கு எத்தனை வயசுல போனீங்க? ஏன்னா 32 வயசோட இப்ப 10 வயசு 42 இல்ல பொறுவா அன்னைக்கு அப்படி ஒரு 43 44 மதிக்கிறான் போல. 46 இல்ல ஒரு 48. கவிதாசு பிடிச்சி போடாம போல கண்ணு இந்த சிரிப்பை பார்த்தாரா? 47 வயசு. 47. சரியா? நான் போய் ஒரு 2-3 குறைச்சி சொல்றேன் வெளிநாட்டுக்காரருக்கு. ஏன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆறு இவன் 46 43 43 ரெண்டேக்குள்ள இப்ப அக்காவுக்கு எத்தனை வேலை போகுது? இப்ப நீங்க எனக்கு 33 சொன்னீங்க. அதுக்கு பிறகு தாண்ட கூடாது. அது ஆசை தான் விட்டது. இல்ல இப்படி பாப்போமே. அன்னைக்கு 47 சரியோ? அண்ணன் பிரான்ஸ் போய் 24 வருஷம், அக்கா பிரான்ஸ் போய் 32 வருஷம், 8 வருஷம் வித்தியாசம். அப்ப அண்ணன் வயசுல 8 கூட்டி 55 வயசு அக்கா. முப்பத்தி 3 வயசுன்னு சொன்ன நீங்க. 1 வயதுல போயிருக்கலாம், 2 வயதுல போயிருக்கலாம், 5 வயதுல போயிருக்கலாம், 10 வயது. ஆனா அக்காவுக்கு அந்த 30 தாண்டி போ வயசு சொல்ல மாட்டான். இல்ல சொல்லாலும் நாங்க கணிப்போம். அக்கா ஒரு 40 வரும் போல. சரி அப்படி வச்சிருக்கோம்.
அப்ப கூட அப்படியே வச்சிருக்கோம் அவன் கூடணும் கொஞ்சம் இல்ல இல்ல 1-2 கூட இப்ப என்ன யோகண்டா 42 வரும் என்ன யோகண்டா இப்ப உனக்கு தெரியுமாக்கா நீ பாத்துட்ட நான் பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு நீ பக்கத்துல இருக்கிறேன் ஆனா வீடியோல ஒரு இதுவுமே பாக்கல இல்ல அப்ப என்னங்க இப்ப எங்களை பார்த்து நான் பைத்தியாரனை அந்த பாக்குறோன்னே ஏன்டா நீங்க எல்லாம் ஆளுக்கு வயசு பதிக்கிற ஆளை காட்டுங்க எங்களுக்கு நாங்க மதிக்கிறேன் அக்கா உங்களை எடுக்க வேணா இப்படி கேமரா அவங்க எடுத்தானே யாழ் அதுக்கப்புறம் ஒரு இடம் முடியாது கொஞ்சம் விட இருக்கு அக்கா காட்டிடுவோம் ரைட்டு என்ன லட்சுமி கடாச்சமான மூமெண்ட் வாங்குவான் அந்த பசுவுக்கு 3 திருநூறு கீறி விடுவாங்களே அந்த நல்ல நிகழ்ச்சி இல்லை அந்த மேகடை அக்கா மூத்த அப்ப அக்காவுக்கு பேர் சுமதி அண்ணாவுக்கு பேர் சுதன் ஆமா சுதன் பேர்லயும் ஒரு பொருத்தமா அப்ப உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி போகுது நல்லா போகுதா ஓகே போகுதானே ஓகே இந்த பேர் எப்படி இருக்குன்ற கூட சொல்ல தேவையில்ல ரைட் அப்ப இப்ப எங்களோட வீடியோ அதை சொல்லுங்க அதை ஒரு அடிக்கடி நாங்க ஒரு வீடியோல நாங்களே கலைக்கிறது என்ன பிரச்சனைனா உண்மையை சொல்றேன் உங்களுக்கு நான் சவரமாய் பல உண்மையை சொல்றேன் நாங்களும் இப்ப விசாரிச்சு இருக்கோம் பார்த்தோன்னு இருக்கோம் என்ன வேலை என்று கேட்கறாங்க சரிதானே இப்ப டியூட்டி பண்ணா போல எதாட வந்த நீங்க கேட்கறாங்க அடுத்த கேள்விக்கு அப்பா அம்மா அப்பா அப்பா உதால பின்னால கட்டுறதுனால பருத்துறாங்க அதே மாதிரியே போறீங்களா இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சி விடுவோம் இதுக்கு மேல வந்து நாங்க என்ன இல்லைண்ணா நீங்க ஆட்டோன்னு பிடிக்கணும் நாங்க வந்த மாதிரி போறோம் அப்ப இதோட ஒரு 10-15 இடத்துல விசாரிச்சாச்சு டியூட்டி பண்ணா போல ஒரு பொம்பளை வராங்க இல்லை அப்ப நான் யோசிச்சேன் அது வார நேரம் பெறட்டும் 2 பேர் ஆவிட்டு அஜய் கவிதா ஓ அப்போ கவிதாஸுக்கு என்ன மாதிரி நமக்கு அதே ஆட்டம் தான் ஆனா உண்டு அக்னி தப்பிச்சுட்டேன் மூத்த காட்டு அக்னின்ற மூத்த காட்டு இப்போ இப்போ வேணாம் இப்போ அக்னியை நாங்கள் கேட்கணும் அண்ணா கேட்போம் அண்ணா அக்னின்ற பிள்ளைந்த இடம் இது அக்னி நாங்கள் இந்த உண்மையை சொன்ன காரணம் என்னண்டா சுமாரா இருக்கிற பொடிகளை வந்து எத்தனை பிள்ளைகளை வந்து காய்ச்சி காய்ச்சி ஏமாத்தான் இவன் போற பாக்கால் வடிவா இருக்க எத்தனை பிள்ளைகளை ஏமாந்து போடுவோம் அதனால அதால வந்து நாங்கள் உண்மையை சொல்லி விட்டுட்டோம் அப்ப ஏற்கனவே புக் டெண்டேக்கு ஒருத்தர் மினக்கடையான் தானே அதால வந்து உண்மையை சொல்லி விட்டோம் ஆனா கன்னடாக்காரி என்ன கட்டமும் வரியாதா எல்லாம் முடிஞ்சா விடாங்க இல்ல ப்ரோ போட்டுதா உண்மையா என்ன பிரேக் போல அப்படிதான் போகுது அண்ணன் வந்து ஒரு அப்பா மாதிரி வச்சு போடுவாங்க அண்ணன்ட்ட கூட போனேன் வீடியோல காட்டோம் பார்க்கட்டேன் நீங்க ஒரு தோட காய்க்கிறேன்னு இன்றைக்கு விடிய பரவாயில்ல காய்ச்சல்ன்ற பார்க்கட்டேன் ஏன் பேருக்கு இந்த ஏசிக்குள்ள ஒரு தோட காய்க்கிறேன் போனேன் வீடியோ பிடிச்சிட்டு கொடுப்போம் அப்ப போய் தானே நீங்க என்ன லவ் மேரேஜோ இல்ல பேசி தான் காட்டுறீங்க லவ் மேரேஜ் பேசி தான் காட்டணும் இல்ல பேசாம ஒரு கட்டுறாங்க லவ் மேரேஜ்னா அது பேசினோம் அது நார்மல் அது இது வேற சாதம் பார்க்கறேன் சாதம் பார்க்கறேன் இல்லையா அக்னிக்கு சாதம் பார்க்காதே தான் ஒன்றும் பார்க்கல அடைஞ்சு வரீங்க ஒண்டி கட்டதா சரி அப்போ இப்ப நீங்கள் உங்களுக்கு நாங்களும் இப்ப அறிமுகமாய் நாங்கள் அண்ணன் சொல்லுங்க இப்ப விஷயத்துக்கு வரும் நீங்க இப்ப இருந்து வீடியோ போடுறீங்களா அண்டையில இருந்து நாங்க அறிமுகம் வந்தோம் உங்களோட நாங்க உங்களை பேசி தான் வீடியோ பார்ப்போம் சில விஷயங்களுக்கு பேசுவோம் சில விஷயங்களுக்கு சிரிப்போம் கதை எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வந்து எங்க தளவு இது வந்து ராஞ்சி டோமானால போய் ஓமான் இல்ல ராஞ்சி கட்டார் ஓமான் நிப்பாட்டிட்டாங்க எனக்கு தெரியும் நான் போட்டான் வீடியோ எடுத்து போட்டான் வந்தேன் நல்ல விஷயம் ஓமான்ல ராஞ்சி நைட் யாரும் ஓமான்ல போட்டு ஒரு ஆளுக்கு பிளேட்ல இந்தியா பிளேட் தான் அது இந்தியா பிளேட் இல்ல தட்டி வேண்டாம் தட்டி இந்தியாவுக்கு தட்டி வேண்டாம் யூரோப் கனடா பக்கம் தான் பிளைட் போகல அப்ப எனக்கு தட்டி வேண்டாம் தான் பிளைட்ல பிரச்சனை இல்லை போன கிழமை
எல்லாம் லாச்சப்பல்லு போட்டு வந்தேன் லாச்சாப்பல் இப்ப next week கூட மலேசியா ஒரே ஆகிங்களா கோலாலம்பூர் அங்க லேண்ட் ஆகுது அதில் வந்து லாச்சப்பல் நல்லா ஒன்று தெரியும் மற்ற அவுட் ஆஃப் பாரிஸ் இவர் சொன்னார் அவுட் ஆஃப் லண்டன் லண்டன்னா அது வந்து கொஞ்சம் அந்த என்ன கிராமங்கள் மாறி அதுதான் வெளியில சிட்டியை விட்டு வெளியில இவர் சொல்றாரு அந்த கிராமம் அவுட் ஆஃப் லண்டன் 3-4 நாள் அங்க வந்து அங்கதான் கோழி முட்டை பஜ்ஜியாம் ஐயோ கடவுளே அப்படி இப்படி எங்கட வாழ்க்கை அப்படி நாளாந்தம் வித்தியாசமான மனிதர்களோட பழகிறதே போகுது பல விதமான அனுபவம் என்ன சொல்றது ஒன்று ரெண்டு வார்த்தையால சொல்லி வந்து அடங்காது இப்போ நாங்களுமே அவங்க என்ன சொல்றது நாங்கள் இப்போ இந்த வீடியோலையும் எங்களுக்கு உழைக்கத்தான் போகிறோம் உதவி செய்கிற வீடியோலையும் உழைக்கத்தான் போகிறோம் ஆனால் அதால் இன்னும் ஒருவன் சந்தோஷம் இப்போ இவ்வளவு பேரை வந்து நாங்கள் கேட்டு அதையும் தாண்டி வந்துட்டு உதவி செய்யணும் என்ற அவசியம் இல்லை இந்த வெளில போனோங்க இப்போ அதையும் தாண்டி எவ்வளோ பேர் வந்து இப்போ ஊருக்கையெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்ன போகட்டு பச்சை கல்ல வெளிநாட்டுக்காரர்கிட்ட வேண்டி தான் வாழ்றாங்கன்னு சொல்லி அப்போ அது எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் இது செய்யறோங்கிற அவன் போன காணையில் யாரும் வந்து அவங்களுக்கு யாருக்கு இல்லை தானே நாங்கள் பின்னிக்கிற கூடியே தான் போயிட்டோம் இதுக்கு விழுந்துட்டேன் இல்லை ஏன்னா சிலவில் இப்போ யாரும் வந்து எடுத்துணுன்னா தெரியாது கதை பிராக்கில் இருக்கேக்குள்ள யாரும் வந்து எடுத்துணுன்னா தெரியாது இல்லை அப்படி இல்லை தானே இப்போ வீடும் பூட்டி போட்டு தான் போகிறோம் நாங்கள் கலவை போகிறேன் இல்லை அப்படி தானே இப்போ காருக்கேயும் நாங்கள் சும்மா இருக்கல கதையால் இருந்தாங்க அப்போ திடீர்னு வந்து எடுத்துணுன்னா தெரியாது தானே இங்கே ஆக்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்கணும் 2 பேரும் ஆக்களோட சின்ன ஒரு கோவம் நான் 2-3 நாள் கதைக்கு இல்லையன்று இவ்வளோ தெரிய கொண்டு போயாங்க உங்களுக்கு அவள் ரெனியமாக பழக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உங்களும் பாப்பம் பிடிக்கிறான் முன்னுக்கு வந்தா தெரியும் வணக்கம் நீ முன்னுக்கு தெரியாம தெரியும் நாங்க கிருஷ்ணா சந்திக்க வந்த நாங்க தெரியுதா நான் நினைச்சேன் நான் கொஞ்சம் பிஸி போல கிடக்கால அவரா ஆக்களை தெரியுமாமா தெரிஞ்சிருந்த ரியாக்ஷன் அப்படிடா ஆக்களை தெரியுமா அவங்கள கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க பாப்போம் அந்த ஈவில் கோபுரத்துக்குள்ள பிச்சை எடுத்தோன்னு தெரியல மக்கா விட்டு பக்கத்துல இருந்த ஞாபகம் இல்லையா சுமாதி ஐயோ நளினி கிருஷ்ணாட்ட வந்து சொன்னாங்க உங்களை தெரியுமென்னு சொன்னாங்களா அப்படியான்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட நம்பர் பண்ணியிருந்தாங்க அக்காட்ட சொல்லி தாமக்கிட்ட சொல்லி தாமக்கா உங்கள்கிட்ட தான் நம்பர் பண்ணவன் எனக்கு அவளை திடீர்னு மறந்துட்டேன் பார்த்தீங்களா லவாக்கு இப்போ ஞாபகம் மறதி கூட நான் இருந்த மாதிரி இல்லையே கொஞ்சம் விட மாட்டோம் நான் மோசத்துல தான் பிடிச்சிடறேன் என்னன்னு சொன்னா அந்த சேஃப் இருக்குது நான் யோசிச்சேன் நாங்களே முதுக வச்சு பிடிக்கிறாங்க கிருஷ்ணா சொல்ல நாங்களே முதுக வச்சா பிடிக்கிறான் இல்லையா அவன் பிடிக்கிறான் அவர் அப்படித்தான் சொல்ற பார்த்தா பிசாரன்னு சொல்றாங்க ஓ அவட்டான் இல்ல இல்ல அக்கா தான் நளினி பேர் எனக்கு சுமாதி மற்ற துசியாண்டி அது இவாட்ட நம்பர் 1 அவங்க பேர் இல்லையா இல்லையா ஓ ஈனா இல்லையா உங்களோட குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஈனாட பேர் இல்லையோ இந்த மாதிரி இருக்கோ
இந்த மாதிரி அதானே பார்த்தேன் நான். அதான் எனக்கு ஞாபகம் எல்லாரும் அவள் நளினி என்ற பேரை கூட மறந்துட்டேன் டாக்டர் பாத்தீங்களே. அவ சும்மா நினைச்சல பாச்சா ரைனி இல்லை. உங்களை சந்திக்கிற வரையில தானே பக்கம் நாங்க தான் வீடியோ பார்க்க நாங்க கூட கிருஷ்ணாட்ட முந்தி ஒரே வீட்டுல இருக்க கீழுக்கு மேலுக்கு ரங்கி போயிருவோம். ஆனா இப்ப நீங்க வீடு மாறின பிறகு நான் பார்க்கவே இல்லை. அதான் கனாலம் பார்க்கல. ஆனா தவறு சாட்டோட சாட்டா பொலி மாடி வேண்டு விட்டா கீழுக்கு மேலுக்கு மாதிரி இல்ல மேல அப்பார்ட்மெண்ட் அதான் சொல்றேன். அதான் ரைட் அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்னா 2-3 மாடி தானே அது. அது வீடு தானே, தனி வீடு தானே, 3 மாடி. அதனால நாங்கள் கீழே ரங்கி வரைக்கும் உங்களை சந்திக்க போயிடாது. அதான் இப்ப திருப்பி வர்றீங்களா 8ஆம் மாதம்? சாமாக்கா சொன்னவ எல்லாரும் பழிக்கிறோம். சுஜியோட பர்த்டேக்கு வருவீங்கானே? சுஜியோட பிள்ளையோட பர்த்டேக்கு? ஓமா நான் இப்ப 30ஆம் தேதி போறேன். ரைட்டா 3ஆம் தேதி பர்த்டேன்னு சொன்னவா எங்களுக்கு அடிச்சவா அக்கா வாங்க. 30ஆம் தேதி வலிக்கிறேன், 3ஆம் தேதி பர்த்டே, திருப்பி 8ஆம் தேதி திருப்பி வலிக்கிறேன். சரி கதைங்க பேசாம இல்ல நான் காய்க்கிற கொண்டும் இல்ல, நீங்க காய்ச்சா சரி. நான் தெரிஞ்சாக்கா எடுத்து கொடுத்தாங்க. நான் காய்க்கிற கொண்டும் இல்ல. ஒரு காய்ச்சல மொத்த காட்டு இருக்கா இல்ல மூத்த பார்த்து உங்களுக்கு ஞாபகம் பெறாது. உங்களுக்கு இவ்வளவு பழைய இந்து மதிய மறந்து போனீங்க. இப்ப எங்களை ஞாபகம் பெறுது. எங்களை எப்ப சொல்லுங்க? அவன் 32 வருஷத்துமா தெரியும். என்ன பிரச்சனை கேளுங்க. 32 வருஷத்துமா தெரியும். இல்ல நான் வீடியோ எடுத்துக்கிறேமா முடிய காய்க்கிறேன். அம்மாட வீடியோ எடுத்து இப்ப காய்ச்சது. ஓ நீங்க இலங்கைக்கு வர விஷயம் எல்லாம் அவுட்டா போச்சு. சொல்லி முடிஞ்சு. நான் பொய்யன்ற வார்த்தைங்களுக்கு என்ன ஸ்பெல்லிங் இங்க வீடியோ கொள்ளாட்டாக்கு. ஆனா உண்டு அதுக்காண்டி உங்களோட முகத்தை காட்டியான்னு யோசிக்காங்க. உங்களோட முகத்தை காட்டல முகமெண்ட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. விஷயங்கள் போட்டுது. இல்ல இலக்கட கழுவுறானே இல்ல இன்றைய கழுவையில இல்லோ. ஆமா ஆமா இல்ல அதுவும் பெருசா தெரியல. குளிருக்கு பெருசா தெரியா, வேர் வேண்டாதான் தெரியும். எங்கட ஊர்ல பெரமண்ணி என்ற ஆள் இருக்கிறார். அவற்றை சேட்டு வந்துட்டு வெயில் கூடினா படிக்கும். ஏன் சொல்லுங்க உடம்பு வச்சிருமா எங்க அங்கலங்க அங்களுக்கு பகல் வேலை பின்னேரம் சாந்தி அக்கலிவிய பூட்டிக்கிட்டு சொன்னவன் யாரு? மஜ்ஜாலையோ? அப்ப 4 மணிக்கு வெளிக்கிட்டு வேற 8-9 மணி ஆகும். அதான் பிறகு லேட் ஆயிரும். பின்ன சொல்லுவோம். நீ மெசேஜ் பார்த்தியோ? பார்த்தேன். தமிழ்ல ஆளி விட்டேங்க. சிங்களம் போகலாம். சிங்களம் தெரியும் தானே? என்ன வாசிக்க தெரியா சிங்களம்? அதுதான் போல வாத்தியல. அதுதான் பார்த்தேன். அதான் பார்த்தேன் பிள்ளைங்க கொண்டு துப்பரவா. சரி இங்க இவையல் காவல் காய்க்கிறோம். காய்ச்சி போட்டு எடுக்கிறோம்மா. ஓகே பாய். சரி அப்ப சந்தோஷம். அடுத்த நகரம் நாங்கள் என்ன செய்வோம்? வேற பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மாவை உங்களோட அம்மா திருப்பி பாக்கல. எங்கட அம்மா ரைட்டா ஓகே. அப்ப போவோமா? அப்ப என்ன பிரச்சனை? எங்கட அம்மா நானே பார்த்து இப்ப 1 மாதமா அது கொண்டே விடுறேன். விட்டு போட்டு நான் பாஷைல நிக்கிறேன். நீங்க நைஸா டக்குன்னு போங்க சரியோ? என்னோட வந்தேன்னு சொன்னீங்கன்னா வெளியிலேயும் பெற மாட்டேன். ஓ என்ன ஆளுக்கு எனக்கு இப்ப ஒரு சின்ன கொழுவல் ஒன்று. ஓ மற்ற என்னண்டா அது இந்த அணுண்ட புள்ள பிறந்த பிறகு அம்மாவுக்கு எனக்கும் சண்டையா போச்சு. ஓ அதனால கொஞ்சம் பிரச்சனை. நாங்க நைஸா கொண்டு இறக்கி விடுறோம் சரியோ? ஆனா அந்த பாட்டு படிக்க மாட்டேன். ஐயோ உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன பதில் சரியாண்டு சொல்லிட்டீங்க. அன்னைட்ட பாலசுப்ரமணியத்தின் தம்பிന്റെ ஷேப் இருக்குது. அப்படியே முதல் சின்ன பாத்தி ஒன்று தம்பி என்றார். கடைசி பாலசுப்ரமணியன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாறும். மറ്റേ സോറി பாலசுப்ரமணியத்தின் தம்பியில மகனடா. மகன்
மகனும் கிட்டத்தட்ட அண்ணையை பார்த்து அவரை பார்க்கறது இல்லை. இது வந்துங்க எங்களோட மல்லாவியக்கா வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு. ஏன்னா புது வீடு கட்டினவா அவ அங்க இன்னும் போய் இருக்கல. ஏன்னா பழுதா போலாம். உங்களுக்கு கதை நீங்க கேட்கல வடிவா கேட்டேன். நான் சொன்னேன் புது வீடு கட்டினவா ஆனா இன்னும் போகல அங்க இருக்கிறாங்க. ஏன்னா பழுதா போலாம் பல வீட்டுலான் இருக்கிறா இப்பயும். இந்த நிக்கிறா அவருங்க. நீங்க பாலுக்கு போயிரும். அதெல்லாம் போய் ரெண்டு வாரம் ரோட்ல வச்சு வாங்குறோம். நீங்க நைஸா ரோட்ல இருந்து பாருங்க. சரிதானே? அப்படியே அம்மா மஞ்சான நிக்கிறா. அந்த வாசலுக்கு ஆள் இருக்கிறா பிள்ளைய வச்சு. சரியோ? நீங்க என்ன செய்யுங்கடா இப்படியே போங்க. ஒருக்கு அணுவை சந்திக்கணும். சரியோ? இறங்கி போங்க. நிக்கிறாவா? சரி கிலோ ஏஞ்சலா அவள் குளிப்பு கூட குளிக்கிறாள். பிரச்சனை ஓகே. அதான் துப்புரா தமிழ் தெரியும். அவள் இங்கிலீஷ்ல பேசுறாள். என்ன கண்டுபாட்டுக்கு ஐ டோன்ட் லைக் யுவர் பிஹேவியர். யூ ஹேவ் நோ அப்படிலாம் பேசுறீங்க. ஏண்டா இப்ப நீங்க வாரன்னு சொல்லிதான் குளிச்சிருப்பா. அது பிரச்சனை. அம்மா ஓடிட்டாடா. இந்த போய்க்கு என்ன இருக்கு யோசிக்கல. நீங்க அதில் போய் ரெண்டு பிள்ளைய பார்க்குறேன். நீங்களும் போகணும். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? பார்க்கணும் நாங்கள். அம்மா முதல்ல எடுத்து கொண்டு வந்து அம்மா பார்த்துட்டு போகிறேன். அட வெங்காயம் நீ வெங்காயத்தை விட்டேன் மைக்கு கொலை கிடக்கு. அனுண்ட அம்மா நான் இல்லை அம்மா. வந்தவர் அவர் படத்துக்கு போயிட்டு அவருக்கு இந்த வீடியோ. நான் பாரிஸ் இங்கே யாழ்ப்பாணம் டவுன் பெருமாள் பின்ன ஜங்ஷன் பாக்ஸ் அடிப்பேனா? இல்லை 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 பார்த்துட்டோம். இல்லை இல்லை பிரச்சனை ஓகே பிரச்சனை இல்லை. பார்த்துட்டோம். நல்ல மனுஷி கொஞ்ச நாளாக சிக்கன் பொடியன் பிறந்தா போகலாம். சிக்கன் பொடியன் பிறந்த விலங்குகளுக்கு கூட அது இதை பார்க்குற பிறகு நான் வந்து என்ன பார்க்க இங்கே வந்தவா. அப்போ நான் சொன்னாங்க அனுண்ட அம்மா தான் பார்க்க வந்தேன். அப்போ விசர்க்க தானே என்னையை பார்க்க பிள்ளைய பார்க்கணுன்னா பிள்ளைய வச்சுக்கிறேன். இதெல்லாம் அந்த வெயில் கூடக்குள்ளான்னு படிக்கிறதுக்கு இந்த குணங்கள் வாருது. அன்றைக்கு பார்த்தோம் நாங்கள் அளவட்டியால் ஒரு பஸ் ஒன்று போகுது. பெரிய ட்ரிப் போகிறாங்களாகும். பச்சை தூசணத்தால் ரோட்டால் வளர்த்திக்கணும் வராங்க. அதெல்லாம் இந்த வெயில் வந்து 40 தாண்டைக்குள்ள இந்த இந்த கரு சும்மா வந்து நீ நேற்று மீனா கட்டுவாங்க. கண்ணாடி இல்லாம தான் நான் கொமெண்ட் எழுதி அக்னி ரசிகர் மன்றத்தால் கொமெண்ட் எழுதி. ஆனால் மணி ஆக்குறா கண்ணாடி 300 தான் எடுத்தேன். பே கேட்குறேன் 300 அதாவது முடிஞ்சுது. நீ அப்படி மெல்லா இந்த பண்பை பார்த்தியில வந்ததுக்கு ஒரு சோடா வண்டி கொடுத்தியோவா? அம்மா சொல்லுவா சோடா வாங்கி. அம்மா நல்ல பண்பா அக்கா இல்லை இல்லை விடுங்க என்ன அடே சோடா வாங்கிட்டு வாக்கினி என்ன குடிக்கிறியா? பெப்சி எல்லாட்டி என்னோட ஓம் பண்ணுறீங்க வேணான்னு சொல்லி நான் எப்படிமா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் பார்த்துட்டேன். உங்களோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. என்ன போட்டுருவோம் அது அது இனிப்பாக்கா அது பெப்சியோ அதான் வீடியோ தண்ணி கிடையாது. ஏன்னா வெள்ளை அப்பளுக்கு என்ன தான் கொடுக்க விட்டோம். இப்போ வீடியோ கேமரா தூக்கினா அப்புறம் சோடா தான் கொடுக்குறேன். இல்லை
அரே இப்படியே போவா நான் அடிக்கும் பார்த்து ஒரு ஸ்டூல் கொண்டு பின்னு இறங்குறதுக்கு பார்த்து காசு கொண்டு வரைய அது என்னண்டா இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்குற சாமான் பெருசாக நல்லா இருக்கா இதெல்லாம் சும்மா வர சாமான் தான் இப்போ வடிவாக இருக்கு இப்போ அடிக்குது இந்த டிஷர்ட் எப்படியே வந்த சுவிஸால மணக்கம் சுவிஸ் மணக்கம் சுவிஸ் மன அப்படி மணக்காது மணக்கா நீங்கள் சுவிஸு போனீங்களோ நாங்கள் சுவிஸ் போயிருக்கோம் என்ன சுவிஸுக்கோ சரி அப்பா நம்பி இருக்கிறாங்க ஏன் காசு நந்தாட்டோ பேக் இருக்குங்க பேக் இருக்கு ஏன் இப்போ என்ன அங்க போகணும் உங்கள்கிட்ட உண்டு கடை கிடக்குடா ஓ கோயிலுக்கு பக்கத்து கடையில் திறந்துட்டேன் அது ஊன மாதிரி ஒரு பஞ்சு பிடிச்சாலும் நான் உண்மையாக காணேன் இடியப்பம் வேண்டிக்கொண்டே இருப்போம் பல்லு திட்ட பஞ்சு இல்லை பல்லு திட்டா தின்னுவானே இதுக்கெல்லாம் பஞ்சு பிடிக்கும் சுவிஸ் பிரான்ஸு பக்கத்து அங்கே ஸ்வீட்டு அங்கே ஹைவே எல்லாம் பக்கத்தில் என்ன ஒரு 2 hours 3 hours கூட 4 hours போகலாம் இடங்களை பொறுத்து சுவிஸில் சிட்டிக்கு போகிறேன்டா அவுட் சிட்டிக்கு போகிறேன்டா அப்படியே தூரது செங்காலம் எல்லாம் தூரமாக இருக்குமான்னு செங்காலம் சுவிஸில் செங்காலம் தெரியா 20,000-30,000 பேர் பங்க போனீங்க இட்டாலிக்கிட்ட என்ன ரைட் சுக்குக்கு போனீங்க சுக்குக்கு சும்மா சும்மா லவ்சான் போனீங்க லவ்சான் பட் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன தெரியும் வருது இல்லை ஒன்றும் சுவிஸ்ல சூரிச்சு டூரிஸ்ட் வந்து அதான் இது மெயின் அயா போட்டு தலைநகரம் மற்ற லவ்சான் மாதிரி இன்னும் ஒரு பேர் இருக்குடாப்பா இருக்கடா அக்கா இடம் என்ன பேட்டாப்பா இந்தியா அக்கா இருக்கடம் நாங்கள் போறது லுவானான்னு சொல்லி இடத்துல கொஞ்சம் தூரம் வாசல் 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 எல்லா இடமும் இருக்குண்ணா சுவிட்சர்லாந்து மட்டும் இல்லை தானே இங்கே இலங்கையில இருக்குதான் வாசல் இருக்குது அப்படியே அடிக்கடி ஃபோனை பார்க்கணும் சீமந்தக்காரன் அடிப்பான் குழம்பிடுவான் வரையில ஆனால் வெள்ளையிலேருந்து இவ்வளோ நேரம் பெறத்து இல்லையாப்பா முக்காமலத்தியாதம்மா ஆளுக்கு அடிச்சு கேட்போம் எந்த வெள்ளையை சொன்னீங்க இந்த வெள்ளையை தான் இல்லை வேறு எங்கேயும் வெள்ளையை ஒன்று அண்ணா எங்க வெள்ளையில வேறு ரெண்டு இன்னும் காணையில எந்த வெள்ளை யாழ்ப்பாணத்தில் நடக்க வெள்ளை தான் என்னத்துல வருது லேமாசர்லயோ லொரியிலையோ மந்திய பெட்ரோல் செட்டு அடுத்தது கிராமக்கோட்டு பெட்ரோல் செட்டு அதை தாண்டினா அடுத்தது மெத்த கடை சந்தி அங்கால நான் வீடியோ கட் பண்ணி போட்டு சொல்றேன் கட் பண்ணுறேன் பச்சை கல்லண்ணா பரிமா ஆளை பாரு சொன்னேன் என்னங்க இஞ்சோண்ணா சோடா கொடுப்போம் டக்கன் சாந்தினி என்ன பிரிட்ஜுக்கு வச்சிருக்குதோ இது எப்போ வச்சிருந்த எப்போ குடிக்கிறது இதற்கா கிளாஸில் விட்டுதாங்க ஓ அரை கிளாஸோ இல்லை முழு கிளாஸ் தான் கிடக்குங்க விட்டுதான் சொல்லுங்க கொஞ்சமா கொஞ்சம் விட்டு கொடு எனக்கு அந்த விளக்கம் கொஞ்சம் குறைவுங்க என்ன சரி நான் படித்தது குறைவு தானே அதெல்லாம் விளக்கம் குறைவு அப்போ பார்த்தேன் சொல்லி அவன் தெரியுங்க எல்லாம் பார்த்தேன் எல்லாம் படித்ததுலேருந்து டிகிரி இடத்துலேருந்து பார்த்தேன் அண்ணன் முடிக்க முயல வைக்கிறீங்க இல்லை ஒன்றும் வைக்கிறதில்ல ஏன் என்ன நல்லா கிடக்கண்ணா சில வெளிநாட்டிலேருந்து வாராக்களுக்கு முகம் பார்க்கலாமே
கூட பேசுவோம் பேசுறாங்க பாவம் பேசுறோம் இல்ல அதனால நக்கலா சொல்லு இல்ல இந்த அவே இந்த மென கவலை ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறாங்களானே சின்ன நீங்க அப்ப வெக்கையால அந்த இது பட்டு கொட்டு இந்த இது அந்த அவையில கண்டில்ல இப்ப கொஞ்ச நாள்ல எங்கடையிலையும் பார்க்கலாம் போல. ஓ அதுக்கான ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாண்டு இல்லை நாங்கள் ஒரு ஓட்டம் தானே ஓட்டம் தான் மற்றது தொப்பி போடக்கூடாது தொப்பி போடக்கூடாது என்ன இது என்னென்னா அந்த கேளாகரா தந்து ஒரு மாதத்துக்கு தான் குறைஞ்சோண்டு தலையில இல்லைன்னா தேவையில்லை வெக்கைக்கு தொப்பி போட உங்களோட பயடிக்காது பிரான்ஸ்ல இருக்கீங்க அப்புறம் இங்கே வந்து வைக்கன்றீங்க பிரான்ஸோட இங்கே வைக்கியோ வெக்க கூட ஆனால் என்ன வெக்க கூட எங்களுக்கு அந்த அந்த வேக்காது பெருசா இங்கே வந்து வேக்குது அங்கே உள்ள வெயிலண்டால் 32 வந்தாலும் வேக்காது. நேற்று இரவு சந்திச்சாக்காண்ட பிள்ளைகள் வந்து எல்லாம் கண்ணாடி போட்டுருந்தது. ஏன் அப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லைண்டா அங்கே சூரியன் வைக்கிற குறை வேண்டாங்க இல்லை சூரியன் வெளிச்சம் பண்ணல அந்த ஒரு 3 மாதத்துக்கு தான் வெயில் இப்படி வரும் அதுக்கப்புறம் எல்லாம் குளிர்றாங்க. பிள்ளைக்கு டைம் பாஸ்க்கு டெலிஃபோனை போட்டாரு அது 25 டெலிஃபோனை வச்சிருந்தா கணக்கு இல்லை உடம்பு போயில கண்ணை அவட தான் கிடக்கா நான் பேர குறை வேண்டாம். அவசரம் டெலிஃபோன் தான் என்ன செய்யறதுனால டெலிஃபோன் சாப்பிட்றதுன்னு டெலிஃபோன் தான் சாப்பாடு கொடுக்குற தீர்த்துறதுக்கு டெலிஃபோன் காட்டுறேன். ரைட் போட்டாங்க உங்க விட மாட்டாங்க உண்டைக்கு சரியில்லை அப்புறம் அந்த ஹலோ ஓமண்ணா நோ அதாவது திரும்ப நேராக போங்க நீங்கள் ஓகே சரியில்லை அப்போ இங்கே அண்ணாங்களை சோடாவனு கொடுங்க நான் அப்போ ரைட்டு தமிழகாச்சும் நிற்கிறீங்களா ரைட்டா நீங்கள் அனுபவகாச்சும் நான் போடுவாங்க ரைட் ஓகே. அப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணி ஆகிட்டுது. காலமே 10 மணிக்கா வந்தீங்கன்னா 10 ஓகே 10:45 வந்தவங்க இப்போ 4 மணிக்கு வந்து நாங்கள் 3:30 அப்படி வந்து காரசாரத்தில் ஒரு அழகான விருந்தும் சாப்பிட்டு சாப்பாடு வந்து அக்காவுக்கு கொஞ்சம் சரி வரையில போல அந்த ரைஸன் கறி மாதிரினா ஓகே அதுக்குமே அந்த ரைஸ் வந்து அந்த கறித்தன்மை இல்லாடியா இது என்ன நார்மலாக ஸ்ரீலங்காவில் ஃப்ரைட் ரைஸ் கொத்து நூடுல்ஸ் அந்த மாதிரி தானே போடுறவங்க. நாங்கள் அந்த டைமை பிந்திட்டோம் இல்லோ அவங்களோட ஒரு பேக்கேஜ் மாதிரி தானே இருந்தாலும் இவங்க அந்த கடை நீட்டுங்க கொஞ்சம் கடை அதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வரணும். சாப்பாடும் பரவாயில்லை. அப்போ அக்காக்களை நாங்கள் வந்து ஒரு 12 மணி அப்படி வீட்டை விட்டுட்டு போயிட்டேன். நாங்கள் எங்கட விட்டேன் வெள்ளாவி அக்காவிட்ட விட்டுட்டு என்ன மாதிரி ஆக்கள் வழியா காய்ச்சவையா? நல்லா காய்ச்சல் நான் சொன்னேன் தானே எங்களை 2 மணி தான் நீங்கள் விட்டுட்டு போனீங்க எங்களை பாசில் இருக்க அவ்வளோ விஷயம் கேட்டு அரைச்சிட்டேன். 6 ஆள் கேட்டது அனுவுக்கு அவ்வளோ புத்தி வராது படியா கேட்டோளோ. அப்போ ஜோட பிள்ளை பிறந்தா அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு வரியா கனகாலம் நான் காய்க்கல தானே நல்லாவியா காங்கட்டவா அவ கொஞ்சம் கட்டிக்காரு அங்கே பிரான்ஸில் நாயில் நிற்கொண்டுட்டோ நான் சொன்னேன் பாத்தீர அவளுக்கு வரல அந்த நாயின் விலையில் கேட்பாள். ஓ அப்போ அந்த கொஞ்சம் உங்களுக்கு பொழுது போச்சு பரவாயில்ல போர் அடிச்சது இல்லை தானே? போர் அடிக்கல. நாங்கள் எங்கள்ட வீட்டால் விளையாடக்கன்னு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டோன்னா இப்பயும் உங்களை விட்டுட்டு டக்குன்னு அச்சுவேலிக்கு வரோம் திரும்பி நாங்கள். நான் சொன்னேன் நான் உங்களுக்கு வெளியில விட்டுட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா டைம் இல்ல நீ ஏன் தானே நாங்க காத்தோட்டமா நாங்க போவோம். இந்த கார்ல இருக்கிறது பெரிய சிக்கல் எங்களுக்கு. ஏன்னா கார்லாம் போய் கொண்டிருக்கவன் கிருஷ்ணா 24 மணி தான் கார் தான் அங்கேயோ அங்க கார்லாம் போறது வேலைக்கு கார்லாம் வர்றது இப்படி ஒன்று இருக்கல்லோ அது உங்களோட கார் இது எங்களோட கார் இல்ல அப்படி ஒன்று இருக்கல்லோ அந்த ஞாபகம் ஒன்று இருக்கல்லோ அதுதான் பிரச்சனை. உங்களை பஸ்ஸில் விட்டாலும் எங்களுக்கு ஒரு சர்வீஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் என்னத்தில் செஞ்சாலும் எங்களுக்கு அது பெரிய தெரியாது. ஆனால் எங்களோட இருக்கே கூட நாங்கள் விடையிலாதானே அப்படி. அதான் நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன்ல நாங்கள் வாரம் உங்களை சந்திக்கேன் நீங்கள் தான் வாரன்னு சொன்னீங்க. நீங்கள் வாரன்னு சொன்னீங்க இல்லை நேற்றும் இப்படி தான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா தேடி வந்துட்டா வீட்டை நான் சொன்னேன் இந்த எத்தனை மணி ஆயிரம் உங்களை நாங்கள் தேடி வந்து சந்திச்சு தான் போனேன். நாங்கள் வீட்டை போயிட்டாங்களே இல்லை ஒரு அக்காவும் 2 பொம்பளை பிள்ளைகளுமே. அப்போ அதுக்கு சொன்னதுக்காண்டியே இதுங்களை அந்த அளவுக்கு இல்லை சொன்னதுக்காண்டியே நாங்கள் வீட்டை அவங்கள சந்திச்சுட்டு இரவு 10 இருக்கும் வரும்போது. ஓ அதுக்கு முன்னே தான் நீங்கள் கால் பண்ணீங்க. நம்பரும் தெரியாதானே பஸ்ஸில் ஏறி எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்போ இப்போ
நாங்க வந்து நீங்க அடிக்க டெலிவரி எடுக்காட்டியும் பரவாயில்ல ஆட்டமான அடிச்சு உங்கள்கிட்ட வந்திருப்பான். சந்தோஷம் தானே, போன்ல பாக்குறாங்க நேர்ல பாக்குற சந்தோஷம் தானே. உண்மையிலே நிறைய பேர் அண்ணா, நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வர்றது கிருஷ்ணா பார்க்கத்தானே. நீங்க உண்மையா நல்லா செய்யறீங்க. ரெண்டு சொல்லுவி நம்ம சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு. மற்றது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தம்பியோ, நான் என்ன சொல்றேன் தம்பியோ, என்னன்னு சொன்னால் வேலையை போயிட்டு வந்தோடனே சரியா முதல்ல டெலி ஆன் பண்ணி எது கிருஷ்ணா போட்டிருக்கு சரியா போட்டிருக்கா, அடுத்தது அனசன் சரியா, அடுத்து ஆர்கே அப்படி ஓடல, அந்த ஓடல வேற அப்படி பார்க்காம படுக்கிறேன் பாக்குறோமோ முடிஞ்சிருமே அவ்வளவு பாத்துட்டு பாருங்க படம் பாக்குறது இவ்வளவு பார்க்கானா படுக்கிறேன் அண்டே வீடியோ அண்டைக்கு பாத்துருவோம். இப்படி டைம் இருக்கா சாப்பிடக்கு அதுல இருந்தா ஒன் பண்ணா இதான் வேற அதான் நிக்கும் டிவில பாரு இல்ல பார்த்து 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 அந்த போகாமலாம் நிக்கும். அதுல எவ்வளவு நிமிஷம் வந்து பார்த்துட்டு டக்கு பார்த்து பாக்குறது உண்மைதான். பெருசா பாக்குறேன் படம் மட்டும் பாப்பேன் இரவுல. மற்றது வந்து இதுதான். நேற்று ஈவினிங் வந்து சுவிஸ்ல இருந்து அம்மா வரால், அவன் சொன்னான் என்ன எங்கட வீடியோ இல்லாட்டி தான் இப்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பேன். அப்படித்தான் இப்ப என்னன்னு சொன்னால் நாங்க வந்து பார்க்காம இருந்தாண்டா என்னடே போடலையோ என்ன நடந்தது என்னண்டே காணல உங்களோட பிள்ளையில கொண்டு என்ன மாதிரி யோசிப்பீர அது வீடியோ பழகிட்டு அதான் 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 ரைட். அதாவது நீங்க என்னன்னா மணிக்கு பாப்போம் இன்னைக்கு கிருஷ்ணா வீடியோ போடல என்ன படம் பார்க்க போக போட்டிருப்பீங்க. மற்றது வந்து இப்ப எங்களுக்கு இங்க நல்ல கடை சாப்பாடு கடை தெரியாதோ, சாப்பாடு கடையெல்லாம் போவாங்க. புதுசு புதுசா போடுவேன் சாப்பாடெல்லாம். நாங்கள் அது அந்த ஃபீல்டுக்கு போறேன் என்னென்னா டைம் ரெண்டே பார்த்து நீங்க ரெண்டே பார்த்த அளவில் நீங்க சொல்லுங்க நாங்க பிஸியா இருக்குமா, பொய்க்கு நடிக்கல பொய்க்கு ஆன்சர் பண்ண வரையில உண்மையும் அதுதான்னா சாப்பாட்டை கூட சரியா கவனிக்கிறீல்ல பாது எண்டே விடிஞ்ச இப்ப சாப்பாடு சாப்பிடுறது அதுதான் அங்க எங்களுக்கு பெருசா அப்படி சும்மா அந்த பிரைவேட் சும்மா இது சாப்பாடு மாதிரி தெரியல. அதுதான் 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 அதான் அதுவும் அக்கா யானை பசிக்கு சோள பொரி மாதிரி இருந்துருக்கு. அக்கா மெல்லி ஆளும் தானே. ஆனா உண்மையிலே கட்டாயம் சொல்லி ஆனும் டூ ஜாங்கா ரெண்டு பேருமா இப்ப மாதிரி தெரியாது எங்களுக்கு. புள்ள 24 வயசு உண்மைதானக்கா ஜஸ்ட் வந்து இப்பதான் பேசி செய்ததா செய்ததா மற்றது எத்தனை நம்பர் எல்லாம் விசாரிச்சதாச்சு. லேட் மாதிரி பண்ணிப்பான் ஹனிமூனுக்கு ஒரு ஹப்பிள்ஸ் மாதிரி கிடக்கு. உண்மையிலேயே நல்ல ஜாங்கா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கள வீட்டை வந்து நிக்கணுமா ஒரு நாள் ரெண்டு ஆளும் பொய்க்கு சொல்லல சீரியஸா தான் சொல்றேன். நீங்க மட்டும் இல்லை இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் 12 வருஷம் வந்தாங்கட வீட்டை நிக்கலாம் பிரச்சனை. நான் பொய்க்கு கதைக்கல உண்மையாக தான் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ வீடு கட்டுற மெயின் நோக்கமும் அதுதான் வந்து. ஏன்னா எங்களை பார்க்குற எங்களை நேசிக்கிற யாருமே வந்து வெளியில் ஒரு இடத்துல போய் ஒரு நிறைய காசை கொடுத்து ஒரு ஏமாறுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு நீட்டிலா பிளேஸில் போய் நிற்கிற மாதிரியோ அதை விட நீட்டிலையோ தெரிஞ்சவங்களோட நிற்கும்போது ஒரு சந்தோஷம் தான். அப்போ அதுக்காண்டி தான் நான் வந்து மெயினாக வந்து கொஞ்சம் மினக்கட்டு கொஞ்சம் பெருசாக செய்கிற சம்பந்தம் அதுதான். அதுக்காண்டி உழைப்பு நோக்கம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க காசு நான் வீடியோ காட்டல விட நல்லது கட்டி முடிஞ்ச அப்புறம் கிடிய காட்டும் நல்ல விஷயம். அது அப்புறம் என்னத்தை காய்ச்சாலும் பரவாயில்ல இல்லை. மற்றது நான் யார் வந்தாலும் வீட்டை கூட்டிக்கொண்டே காட்டலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்களை தேடி வரவங்க நேசிக்கிறவங்க தானே, அவங்க ஒரு நாள் பொறாமப்பட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு கொண்டே காட்டின அப்புறம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க கிருஷ்ணா காட்டுன்னு சொல்லி பொறாமப்பட மாட்டீங்க விளங்குதோ. ஆனால் சில பேர் தெரியும் தானே இப்போ காணாமலே இவ்வளோத்த காய்க்கிறாங்கடா கண்டா என்ன செய்வாங்க. அதுதான் அப்போ நீங்கள் இப்போ டவுனுக்கு அலுவலோ இல்ல வீட்டு இருக்கா வீட்டு வைக்க ஏன் ப்ரோ டவுனுக்கு வரீங்க ஆட்டோ பிடிக்க போறீங்களா? இல்ல நாங்க நடந்து போவோம். நான் கடையில் பார்க்கணும் 2-3 கடையில் கடையிலும் இதுல எங்க பாருங்க உடுப்பு கடை வாங்கணும். உடுப்பு கடை அப்புறம் இப்படியே காருக்கு எந்த அப்படி காட்டுனா தெரியும். உடுப்பு பார்க்க போறீங்களா? உடுப்பு கடை வாங்கணும் வண்டியில அதுதான் இங்கே இது உண்டு
அவனுக்கு நான் ரெண்டு கடை பார்த்து வச்சிருக்கேன். பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் வீடியோவில் பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோல பார்த்து வச்சிருக்கேன். அம்மா முழுக்க வீடியோல பார்த்து வச்சிருக்கேன். அதுதான் சரி. இதுவிலுக்கு போகணும். இதுவிலுக்கு முன்னால பழைய இதுக்கு முன்னால ஒரு டிவி கடை ஒன்று இருக்கு. அதில் போய் 2 சாமான் வாங்கணும். டிவி கடையில பழைய டிவி கடையில பழைய டிவி கடை. அதுதான் சரியா. அந்த பாதரசம் தெரியல வித்தா கோடிக்கணக்கில் காசு வரும். இப்போ முந்தைய சீனோண்டு அப்படி ஓடி நிறையுமே அந்த பழைய டிவிஎல் ரேடியோவுக்குள்ள ஒரு ரெட்டு இதோண்டு ஜெல்லோண்டு வரும். அதை வித்தா கோடிக்கணக்கில் காசு வருமெண்டு. அம்மா நான் ஒரு மெக்கானிக் ஐயாவை மேத்தி கொண்டு தெரியாத இடம் இல்லை. தெரிஞ்ச ஆள் சொல்லுவார் அங்கே விடு இங்கே விடு 2 ஓட்டு பின்னேரமாக நான் சொல்லுவார். இன்னைக்கு இதுக்கு அப்புறம் ஒரு காலொண்டு அடியா நான் பழுக்கிறேன்ண்டு. சரி என்று அந்த மூட்டை என்னட்டா காசும் இல்லை. சரி என்று காப்போத்தில் வேண்டி கொடுத்தா சரி முன்னுக்கு இருந்து துப்பி வரும். நாசமா போவான். ஒரு ஒன்று நாளும் தேடி தந்துட்டான்டா கொஞ்சம் வாழ்க்கை மேலே வந்துடலாம் தானே. ஏன்னா அது இப்போ இலீகல்ன்னு சொல்லல. அது இருந்தால் வெள்ளக்காரரே வந்து எடுப்பாங்கடா. சும்மா பொய்க்காதே உண்டு. அப்போ ஏற்றிக்கொண்டு திரிஞ்சா அப்போ அந்த மனுஷன் போட்டு படுத்தின பாடு இப்போ செத்தும் போச்சு. கடைசி வரைக்கும் பாதரசம் எடுக்கவே இல்லை. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஒரு சீசன் பாரு கதையில் எப்பயும் நாங்கள் முயற்சி போட்டு உழைக்கிறது மட்டும்தான் எங்களோட நிற்கும். இந்த கோடியா வந்து கொட்டுறதெல்லாம் நிற்காது போயிடும். முன்ன கொட்ட மாட்டுது அப்படி கொட்டாது. ஏன்னா நாங்கள் நல்ல நம்பரானாக்கள். நீங்கள் எத்தனை நம்பர்? உங்களோட நம்பர் 6ஆம் நம்பரா? அதுதான் சரி. என்ன வடிவா இருக்கே யோசிச்சா நான் நம்பர் 6 அக்கா சொல்லிட்டா. நீங்க 6ஆம் நம்பர் கிறிஸ்டான நம்பரா? 6 மல்லாவி அக்கா 2 எப்படியா? நான் எங்கட அக்காண்டாப்புல வேற யாரும் கேட்டாங்கண்டா படிவண்டேக்கா 6ஆம் நம்பருக்குள்ளாலும் பேரும் அப்படி. அதான் முதலிடம். இதால் விட்டு அக்னி எத்தான் நம்பரா? 7 பரவாயில்ல போல கொஞ்சம் 9 அடிஞ்சிக்க. ரொம்ப நீங்க இல்லை அதுதானே வே கேக்குது. சூப்பரா வடி சரி கொஞ்சம்னா வடி இருக்கும். கவிதாசன் கண்ணாடியை கால் முழு பேரும் சரி கண்ணால உளுத்தி விட்டுருவான் முழு பேரையும். அதான் கண்ணாடி ஓட்டிருக்கான். என்ன 12 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் தான். என்ன 6 ஓடுறது கருத்துலேருந்து ஜாழ்ப்பாணம் இந்த 12 சிஜி 32 கிலோ 45 நிமிஷம் போகணும். 40 நிமிஷம் போகணும். எந்த சைடு உங்களை விடணும்? அங்கே இதில் டவுன் அப்படி திரும்பி தான் இதில் விட்டுட்டு. ரைட் ஓகே ஓகே ஓகே. உங்களை விட்டுட்டு நீ எவ்வளோ நீ அறக்க போறக்க 2 வேலை அடக்கு உங்களை இறக்கி விட்டுட்டு இப்போ அதை முடிச்சு போட்டுட்டாக்கன்னு இந்த பெரல் வண்டி வெட்டணும். காணியா ரைட் ரைட் அனுஷனுக்கு ஒரு சரிவாக தூக்க மாட்டோம் போடலாம் எடுக்க மாட்டேன். நாங்கள் யாரும் அடிச்சா தான் உண்டு. அதுவும் வேலையாண்டா எங்கடைக்கும் எடுக்க மாட்டோம். நம்பியில்தான். ஓகே நல்ல ஆழம் இல்லை இப்போ எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு. இப்போ அவன் அடிக்கிறான்டா அடிச்சு எடுத்த அப்படிச்சா அவன் அடிக்கிறான்டா. இப்போ நான் யோசிப்பேன் அவன் நொண்டு கொண்டு இல்லாமல் அடிக்கானு மாசிலேருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் உதவி செய்யுங்க காசு கொண்டு ஓமண்ணா நீங்கள் வைங்க 5 நிமிஷம் அடிக்கிறேன். எங்கட மேடம் பேசி போட்டா என்னன்றே அப்படி காய்ச்சினு கிறிஸ்தாவ சொல்லி கொடுக்காது. நான் திருப்பி அடிச்சேன் அடிச்சேன் நீங்கள் திருப்பி அடித்தபடியா ஓகே ஆயிடுச்சு. அது என்ன உண்மையா நீங்க அப்படி நக்கலா கேட்டீங்க உண்மையா கேட்டாலும் அதில் தப்புன்ற அளவுக்கு இல்லைன்னு அப்படி கேட்க மாட்டாங்க. பொய்க்கு நாங்களும் கேட்கக்கூடாது அபிலாசத்துக்கு. ஆனால் கேட்டாலும் செய்யலான்னு ஒன்றும் இல்லையா. எங்களால் முடிஞ்சது என்ன செய்யறானே. இப்போ நான் இதை ஏதாவது விடையலாம் நினைக்கிறேன். அதாவது சுற்றி வந்து ரைட் ஓகே 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 ஓகே. கோல் போகுது பாருங்க. டாடி மிதுக்கு எடுத்து சொல்லிவிடு. ஓகே இந்த நம்பரில் ஒரு இப்படி வந்து கோல் வந்து ஆன்சர் பண்ணி நீங்கள் இல்லாட்டி நீங்கள் எப்போ போக போகிறீங்கன்னு சொல்லுங்க. நான் அடிச்சது சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை ஒழிக்கிட்டோம்னா சனி போயிட்டு அப்படி ஓகேன்னா ஒரு நாள் நின்றுட்டு ஹோட்டலில் நான் சனிக்கிழமை நின்றுட்டு பின்னேரம் பஸ் எடுத்தோம்னா ஓகே தானே. சரி சரி. கவனம் ட்ராவலிங்கள் எல்லாம் கவனமாக தெரிஞ்சுட்டு நம்பர் வச்சு நம்பர் எடுத்து தெரியாதா அதில் பார்க்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நீங்கள் ஆசைப்படுறதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். சரிதானே. இந்த அடே ஹலோ ஹலோ அடே அனுஷன் நான் கிருஷ்ணா நினைக்கிறேன்டா.
அடே ஹலோ. ஓ இந்த பிரான்ஸ்லேருந்துடா ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்தவ. அவை வந்துடா இன்னும் ஒரு வாரக்கிழமையோ இல்லாட்டி 2-3 நாள் வந்துட்டு பெட்டி கூட வருவாங்களாம்டா. வந்தா அவருக்கா உன்னை சந்திக்கணும் அவருக்கா. ஓ அப்போ அவங்க அடித்தா தெரியும் தான், நீ சம்டைம் எடுக்க மாட்டேன். அதான் இப்போ எங்களோட என்ன சந்திக்க வந்தவா. அப்போ நாங்கள் சொல்லிவிட்டா நீ எப்படியாவது சந்திப்பேன்டாக்காண்டி ஒருக்கா. நீ எப்போ நிற்ப? நீங்கள் எப்போ போகிறீங்க? அந்த நான் அவையோட கதைச்சி போட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்த கதைங்க ஒன்று சும்மா நீங்கள் கதைக்கா. ஓகே சரி சந்தோஷம். இங்கே வந்த அப்புறம் எதுவும் தேவையில்லாடிங்க எங்கேயும் போகணுமெண்டா. பெம்பில் நாங்கள் வருவோம். சரி தான் பைக்கில் சீரியஸாக சொல்கிறேன். எங்கேயும் போகணுமெண்டா சோட்டா எங்கேயும் போகணுமெண்டா. நாங்கள் எடுத்து போக விருப்பம் இல்லை. எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் போகல. நான் வந்தது காரணம் இப்போ உங்களை கண்டுட்டேன். அனுசர ஒன்றும் இல்லை தான் ஹோம் ஒன்றும் இல்லை விட்டுட்டு போனா ஒன்று அப்படி. சரி ஓகே போட்டு ஓகே பாய். எது பண்ண அடிங்க தேவையில்லை. நம்பர் சேவல அடுப்பேன். நீ இந்த லோக்கல் நம்பர்ல இருந்து அடிச்சாங்க தான் பிரான்ச் நம்பர்ல இருந்து அடிச்சாங்க. ரைட் ஓகே பாய்.